ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மீட்டான்ற அந்த இன்ஸ்டாகிராம், அதனுடைய இதுதான் வந்து மீட்டா ஆப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. பட் இப்போ பரவலாக வந்து இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் வந்து நிறையா தொடரப்பட்டிருக்கு. அந்த மீட்டா மேலே வழக்குகள் நிறையா தொடரப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டா ஆப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து, அதாவது 18 இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஏஜ் பீப்புள்ஸ்லாம், இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து, அதாவது அந்த நைட்டி பிக்சர் அதை வந்து அவங்களுக்கு தெரியாமே வந்து அந்த நைட்டி பிக்சரை எடிட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி த்ரீட்டனிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் கேட்குற மணியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலன்னா இதை வந்து நாங்கள் எல்லா இதுக்குமே வந்து நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி அசிங்கமாக வந்து நாங்கள் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்கேமர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மேட்டாவை வந்து ஸ்கேமர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்காக தான் வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு. இந்த மீட்டா மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பொருத்தப்பட்டது வந்து இதுக்கு முன்னாடி, இப்போ தான் வந்து ஏஐ வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மீட்டா வந்தப்போ அப்போ வந்து ஏஐ சிஸ்டம் இல்லாத காரணத்தினால வேற ஒரு டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மீட்டா வந்து வேற ஒரு டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரை வந்து பீப்புள்ஸ்க்கே தெரியாமல் டீனேஜாக இருக்கிறவங்க வந்து ஒரு பிக்சரை எடுத்து, ஸோ அதுக்கப்புறமா அதை எந்த துணியுமே இல்லாமல், அதாவது நியூடாக ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் ப்ரிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டி, ஸோ பணம் பறிக்கிற கும்பலாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதில் வந்து 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. டீனேஜரும் வந்து 3000 ஸ்டூடெண்ட் மற்றும் டீனேஜர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து யூஎஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கக்கூடிய பாதி ஸ்டேட்டில் வந்து இந்த மீட்டா மேலே வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ப்ரீவியஸாக வந்து இதுக்கான முயற்சிகளை வந்து நாங்கள் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் வந்து பொருத்தப்பட்டனால மீட்டாவில் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ யாருமே வந்து ஒரு பர்சனுக்கு தெரியாமல் அவங்களோட இமேஜை வந்து அன்வான்டாக வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகிற மாதிரியும் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ உருவாக்கி இருக்கிற இந்த மீட்டா வந்து ஏஐ டூல்ஸோட வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஸோ யாருமே வந்து இதுக்கு மேலே வந்து இதை எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம் வந்து இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தையும் வந்து அவங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, மீட்டா தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக சில விஷயங்களை வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் தரப்புல இருந்து என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 3000 ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீட்டா ஆப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற கும்பல். ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஐ டூல்ஸ் பண்ணியிருக்கனால ஸோ இனிமேல் நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட லிங்க்ல இருக்கிற ஃபேசியன் ஹேஜான் அப்படின்னு சொல்லப்படுற முன்னாள் ஃபேஸ்புக் இன்ஜினியர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான நியூடாக வந்து போஸ்ட் பண்ணுறது, மீட்டாவில் பீப்புளுக்கு தெரியாமல் வந்து எடுத்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறது விஷயத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் இதில் வந்து அவேராக இருந்தோம் அப்படின்னு வந்து 2021 இருந்த இன்ஜினியர் அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த 3000 பாதிக்கப்பட்ட டீனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்ட்ரியை வந்து சேர்ந்தவங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலையுமே வந்து சிலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும், ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லைன்ற வந்து மீட்டா வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருந்தா இனிமேல் அந்த மாதிரி சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா அப்படின்ற உங்களோட விஷயத்த வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.